நம்ம எல்லாருக்குமே ராமாயண கதை ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த ராமாயணத்துல ஹனுமன் கதாபாத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு கதாபாத்திரம். தமிழ்ல கம்பர் எழுதின ராமாயணத்தை கம்பராமாயணம்னு சொல்லுவாங்க. இந்த கம்பராமாயணத்துல 6 காண்டங்கள் இருக்கும். இதுல ஹனுமன் அவர்களுடைய வீர தீர செயல்களை சொல்றதுக்குன்னே சுந்தர காண்டம் அப்படின்னு ஒரு தனியான காண்டம் இருக்கும். ஹனுமனுக்கு சுந்தரன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சொல்லின் செல்வன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேரும் ஹனுமனுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய சிறப்புக்குரிய ஹனுமன் பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல 2 இடத்துல வரா மாதிரி இருக்கும். ஒண்ணு அவர் பீமரை சந்திக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்னு அவரு அர்ஜுனரை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த அர்ஜுனருக்கும் ஹனுமனுக்கும் இடையே ஏற்பட்ட சந்திப்பு தான் குருஷேத்திர போர்ல ஹனுமன் அர்ஜுனனுடைய கொடியில அமர்ந்து அவருக்கு உதவி செய்யறதுக்கு காரணமா இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல அர்ஜுனருக்கும் ஹனுமனுக்கும் ஏற்பட்ட சந்திப்பை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். ஒரு தடவை அர்ஜுனன் அவர்கள் ஒரு நதிக்கரை பக்கமா நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போ யாரோ ராமநாமத்தை உச்சரிக்கிற சவுண்டு அவருக்கு கேக்குது. சவுண்டு வந்த திசையை நோக்கி பாக்குறாரு. ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு கீழே ஒரு வயதான குரங்கு அமர்ந்து ராமநாமத்தை சொல்லியபடி தியானம் செஞ்சுட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. உடனே கிட்ட போயிட்டு அந்த குரங்கு கிட்ட நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே தியானம் கலைஞ்சு போய் அந்த குரங்கானது கண் விழித்து பாக்குது. பார்த்த உடனே தெரிஞ்சு போது இவரு பாண்டவர்கள்ல ஒருத்தரான அர்ஜுனர் அப்படின்னு. அந்த குரங்கு ரூபத்துல இருந்தது வேற யாரும் இல்ல, நம்ம ஹனுமன் அவர்கள் தான். உடனே ஹனுமன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் தான் ராமாயண காலத்துல ராமருடைய தீவிர பக்தனா இருந்த ஹனுமன், ராமருடைய சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அர்ஜுனன் அவருக்கு பணிவான ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு தன்னுடைய மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கிற ஒரு சந்தேகத்தை எப்படியாச்சும் இன்னைக்கு ஹனுமன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதுல ஹனுமன் பாத்தீங்கன்னா வாயு புத்திரர் இல்லையா? இதே மாதிரி வாயு பகவானோட அருளால பிறந்தவர் தான் பீமனாகவும் இருந்திருப்பாரு. அதனால ஹனுமன் பீமனுக்கு அன்ன முறை வரதா இந்த மகாபாரதத்துல சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம அர்ஜுனன் கதைக்கு வருவோம். இப்போ அர்ஜுனன் அவருடைய மனசுல இருந்த ஒரு சந்தேகத்தை கேட்கிறாரு. எனக்கு ஒரு டவுட், நான் கேட்கலாமா? ரொம்ப நாளா என் மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் கிட்ட சொல்றாரு. உன்னுடைய சந்தேகம் எதுவா இருந்தாலும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் சொல்றாரு. அப்போ அர்ஜுனன் கேட்கிறாரு, ராமர் தான் உலகத்திலேயே தலை சிறந்த வில்லாளின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ராமருடைய கோதண்டத்துக்கு நிகரானது உலகில வேற எதுவுமே கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியான ராமர் எதுக்கு ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கையை நோக்கி பாலம் கட்டும்போது கற்களை வச்சு கட்டினாரு? அவரு தான் திறமையான வில்லாளியாச்சு. வில்ல வச்சு அந்த பாலத்தை கட்டியிருக்கலாமே. அதாவது அம்புகளை மழையா பொழிய செஞ்சு அந்த அம்புகளை வைத்தே பாலத்தை கட்டியிருக்கலாமே. எதுக்கு உங்க வானர படைகளை வச்சு அவர் கல்லை வச்சு அந்த பாலத்தை கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேட்கிறாரு. அர்ஜுனன் கேட்கறதுல கொஞ்சம் கர்வமும் வெளிப்படுது. உடனே ஹனுமனுக்கு லைட்டா கோவம் வருது. ஏன்னா ஹனுமனுடைய கடவுள் ராமர் இல்லையா? அப்ப ராமரை பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொன்னா கூட ஹனுமனால அதை பொறுத்துக்க முடியுமா? இப்போ ஹனுமன் அதுக்கு ஒரு பதில் அடி தராரு. நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு போகக்கூடிய வல்லமை பொருந்தியவர் தான் என்னுடைய பிரபு ஸ்ரீராமர். அவர் பாலத்தை கட்டணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் அவர் ஏன் கற்களை வச்சு பாலத்தை கட்டினாரு அப்படின்னா, ஒருவேளை அவர் அம்புகளை வைத்து பாலத்தை கட்டி இருந்தாருன்னா வானரமான என்னுடைய ஒருத்தனுடைய வெயிட்டையே அந்த பாலம் தாங்கி இருக்காது. அப்படி இருக்கும்போது எங்க வானர படைகளே அந்த அம்பு பாலத்துல போனோம் அப்படின்னா அது கண்டிப்பா தாங்கி இருக்காது. அதனாலதான் எனது பிரபு ஸ்ரீராமர் நாங்க எல்லாருமே போற வகையில கற்களை வச்சு பாலத்தை கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் ரிப்ளை கொடுக்கிறாரு. உடனே அர்ஜுனன் கொஞ்சம் கர்வத்தோட சொல்றாரு. அவருடைய காண்டிபத்தின் மேல இருந்த ஒரு அதீத நம்பிக்கைன்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பவே நீங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அம்புகளை வச்சு நான் இப்போ ஒரு பாலத்தை கட்டுறேன், நீங்க நடந்து பாருங்க. அது ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி உங்க ஒருத்தருடைய வெயிட்டையே தாங்க முடியாம உடஞ்சிருச்சுன்னு சொன்னா நான் இந்த இடத்துலயே அக்னியை வளர்த்து அதுல குதிச்சிடுறேன். அதாவது நான் தீ குளிச்சு இந்த கிழமை செத்து போயிடுறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே ஹனுமன் சொல்றாரு, சரி நீ அம்புகளை வச்சு பாலத்தை கட்டு, நான் நடக்கிறேன். ஒருவேளை அந்த பாலம் உடையல அப்படின்னா நான் குருஷேத்திர போர்ல உன்னுடைய தேர்ல கொடியா இருந்து அந்த போர்ல உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் வாக்கு கொடுத்துடுறாரு. இப்போ அர்ஜுனன் என்ன பண்றாரு, அவருடைய காண்டிபத்தை எடுத்து அம்பு மழையா பொழிய செய்து ஒரு பாலத்தை உருவாக்குறாரு. இப்போ ஹனுமன் மனசுல ஸ்ரீராமரை நினைச்சு ராம நாமத்தை உச்சரிச்சுட்டே அந்த அம்பு பாலத்தை அவருடைய கட்ட விரலால லைட்டா டச் பண்றாரு. அவ்வளவுதான், அந்த அம்பு பாலம் 5 நிமிஷத்துல சுக்கு நூறா உடஞ்சு போச்சு. இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு தன்னுடைய கர்வமோ ஆணவமோ எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது புரியுது. அதே மாதிரி அவமானத்தால அவரு தலை குனிஞ்சுக்கிறாரு. அவர் கொடுத்த வாக்குப்படியே அக்னியை வளர்த்து அதுல குதிச்சு இறந்துடுற
இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அனுமன் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்றாரு, இருந்தாலும் அர்ஜுனன் கேட்கல. நான் கொடுத்த வாக்குப்படியே நான் வந்து தீ குளிச்சு இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அந்த தீயில குதிக்கிறதுக்கு முன்னாடி மனசுல கண்ணை மூடிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வேண்டாரு. கிருஷ்ணா, நான் என்னுடைய கர்வத்தால ஒரு தவறை இழைத்து விட்டேன். இதுக்கு மேல என் குடும்பத்தையும் என்னுடைய சகோதரர்களையும் நீ தான் வந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைச்சிட்டு அந்த தீயில விழறதுக்கு வராரு. அப்போ ஒரு குரல் கேக்குது, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குரல் வந்த திசையை நோக்கி ரெண்டு பேருமே திரும்பி பாக்குறாங்க. பிராமண வேடத்துல ஒருத்தர் வராரு. வந்து இங்க என்ன நடந்துச்சு கொஞ்சம் விளக்கமா கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. உடனே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து அர்ஜுனர் சொல்றாரு. சரி, உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் போட்டி வந்ததுங்கிறது ஓகே தான். ஆனா ஒரு நடுவர் இல்லாம நீங்க வந்து எப்படி போட்டியை நடத்தலாம்? அதாவது உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு போட்டி நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி வேணும் இல்லையா? ஒருத்தர் சாட்சியா நிக்க வச்சுட்டு தானே நீங்க போட்டியை நடத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இப்போ சாட்சியா நான் நிக்கிறேன், என்ன வந்து நீங்க நடுவரா ஏத்துக்கிட்டு உங்க போட்டியை மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமண ரூபத்துல இருந்தவர் சொல்றாரு. இப்போ இந்த முறை ஹனுமனுக்கும் அர்ஜுனனுக்கும் மறுபடியும் அந்த போட்டி ஆரம்பமாகுது. அர்ஜுனன் மறுபடியும் தனது அம்புகளால ஒரு அம்பு பாலத்தை அமைக்கிறாரு. இந்த முறை அவர் பாலம் அமைக்கிறதுக்கு முன்னாடி மனசுல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைச்சு நீதான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண நாமத்தை உச்சரிச்சு அம்பு பாலத்தை அமைக்கிறாரு. இப்போ ஹனுமன் வழக்கம் போல அந்த பாலத்தை தனது கட்டை விரலாலே தொட்டு உடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கையில வராரு. இந்த வாட்டி அவர் ராமரையும் மறந்துட்டாரு, ராம நாமத்தையும் மறந்துட்டாரு. இப்போ அவர் வந்து அவருடைய கட்டை விரலால அந்த அம்பு பாலத்தை டச் பண்றாரு, ஒன்னும் ஆகல. ஏறி நிக்கிறாரு, ஒன்னும் ஆகல. அவருடைய முழு பலத்தையும் உபயோகிச்சு என்னென்னவோ பண்றாரு, அந்த அம்பு பாலம் லைட்டா கூட அசையல. உடனே அனுமன் அவருடைய தவறை வந்து உணர்ந்துக்கிறாரு. இப்போ அந்த பிராமண ரூபத்துல ஒருத்தர் இருந்தார்ல, அவருடைய சுய ரூபத்தை அவரு காட்டுறாரு. வந்தது வேற யாரும் இல்ல, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். இப்போ ஹனுமனுக்கு அவரு தனது ராம அவதாரமான ராமராகவே காட்சி தராரு. உடனே ஹனுமன் பார்த்த உடனே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறாரு. இப்போ ராமர் சொல்றாரு, முதல்ல வந்து நீ மனசுல என்ன நினைச்ச, என்னுடைய நாமத்தை உச்சரிச்ச, அதனால உனது கால் பட்ட உடனே அந்த அம்பு பாலம் உடைஞ்சு தரைமட்டமாச்சு. ஆனா இந்த வாட்டி நீ என்னையும் மறந்துட்ட, என் நாமத்தையும் மறந்துட்ட, அதனாலதான் உன்னால இந்த பாலத்தை ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இந்த தடவை பாலத்தை அமைக்கும் போது அர்ஜுனன் மனசுல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைச்சு கிருஷ்ண நாமத்தை உச்சரிச்சான், அதனால அவனால அந்த பாலத்தை வலிமையா கட்ட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல என்ன புரிய வைக்கிறாரு அப்படின்னா, இறைவனை விட இறைவனது நாமத்துக்கு ரொம்பவே சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ராமரா அவதரிச்சிருந்த ராமர் வந்து ஹனுமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சொல்றாரு. அதே மாதிரி நீ கொடுத்த வாக்குப்படி அர்ஜுனனுடைய தேர்ல கொடியா அமர்ந்து குருஷேத்திர போர்ல அவருக்கு உதவி செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு ராமர் மறைஞ்சு போறாரு. இப்போ கிருஷ்ண ரூபத்துக்கு வராரு. உடனே அனுமனும் அர்ஜுனனும் கிருஷ்ணரை மனதார வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறாங்க. அனுமன் வாக்கு கொடுத்த மாதிரியே குருஷேத்திர போர்ல அர்ஜுனனுடைய தேர்ல கொடியா இருந்து அவருடைய தேரை அவர் பாதுகாத்தாருன்னே சொல்லலாம். சொல்ல போனா குருஷேத்திர போர்ல எவ்வளவோ சக்தி பொருந்திய அஸ்திரங்கள் அர்ஜுனருடைய தேரை தாக்கிய போதும் அவருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் எதுவுமே ஆகாம காத்தது ஹனுமன் தான். கடைசியா போர் முடிஞ்சு அர்ஜுனரும் கிருஷ்ணரும் அந்த தேரை விட்டு இறங்கின பிறகு ஹனுமனும் அந்த தேரை விட்டு போயிடுவாரு. அப்போ அந்த தேரானது சாம்பலா ஆகியிருக்கும் அடுத்த கணமே. ஏன்னா பல சக்தி பொருந்திய அஸ்திரங்களுடைய சக்தியானது அந்த தேர்ல ஹனுமனால வந்து பாதுகாக்கப்பட்டது. சொல்ல போனா ஒரு கேடயம் மாதிரி அனுமன் இருந்து அந்த தேரை பாதுகாத்தாரு. அதனால அவர் அந்த தேரை விட்டு போட உடனே வந்து அந்த தேரே சாம்பல் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.